வணக்கம். ஏன் ஐடி செக்டர்ஸ் வீழ்ச்சி அடைந்துள்ளது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா February 13th ஐடி செக்டர்ஸ், தட் மீன்ஸ் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது நியர்லி 5.5% விழுந்திருக்கு. ஸோ இதனால நான் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ ஐடி செக்டர்ஸ் விழுந்ததுனால நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அமௌண்ட்டுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்றது. ஏன் விழுந்திருக்கு, இதுக்கான ரீசன்ஸ் என்ன, ஸோ நம்ம இந்த ஐடி செக்டர்ஸில் ஹோல்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ புதுசாக ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இன் ஐடி செக்டர்ஸ். ஸோ ஐடி நிறுவனங்கள் அப்படின்னு எது பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ் அண்ட் கோஃபோர்ஜ், இந்த மாதிரி டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனிஸோட பங்குகள் ரொம்பவே விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 18% ஜான்வரிலேருந்து ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு.